ஹலோ விவாஸ், 12 வருடத்திற்கு பிறகு மே மாதம் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றமானது ஏற்பட போகிறது? ஏன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில சுபமான விஷயங்களானது நடந்து இருந்ததுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கன்னிராசி நேயர்களுக்கு திருமண யோகமானது கைக்கூடி வந்தது. பலருக்குமே திருமணமானது நடந்து முடிந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான சூழலும் அமைஞ்சிருந்ததுங்க. இந்த ஒரு நிலை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் தொடரப்போகிறதா? சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த குருவின் மூலமாக மீண்டும் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடைபெறுமா? குழந்தை பாக்கியமானது கிடைக்குமா? தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றமானது ஏற்படுமா? ஏதாவது புதிதாக தொழிலை தொடங்கலாமா? வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குதா? நிலம் வீடு கட்டக்கூடிய யோகமானது இருக்கா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சுபமான பெயர்ச்சியாக அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அந்த வகையில தான் நவ கிரகங்கள்ல சில 4 கிரகங்களானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. அதாவது சனி, குரு, ராகு, கேது என இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையோ இல்லைனா இந்த 4 கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்படும் போது நிச்சயமாக அது மக்களிடையே அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது சில நேரங்களில் நல்லதாக இருக்கலாம், சில நேரங்களில் கெட்டதாக இருக்கலாங்க. அந்த வகையில் தான் சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பெயர்ச்சி தான் மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிகழப்போகுதுங்க. இந்த ஒரு பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். சரிங்க, இப்படி நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா 100%ல் ஒரு 80% இந்த பலன்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க கொடுங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20% உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கட்டங்களுடைய அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த விஷயங்களானது நடக்க கொடுங்க. சரி, இப்படி கணிச்சு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பலன்களை பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். புதுசாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லணும்னா அபிகே ஆனந்துடைய கணிப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் கணிச்சு சொன்னது அப்படியே நடந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் தான் தற்போது இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகமானது தேடி வரப்போகிறதா? அடுத்த கட்ட ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் வீடுல நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குங்க, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 2024ஆம் ஆண்டு மே மாதமான மே 1ஆம் தேதி, அதாவது 1/5/2024 குரு பெயர்ச்சியானது நிகழப்போகுதுங்க. இந்த குரு பகவானுடைய பயணம் மற்றும் பார்வையால் சில நல்ல மாற்றங்களையும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் அனுபவிக்க போகிறாங்க. அதாவது பொன்னவன் என வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டமே வராதுங்க. குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருடைய கடைசி காலம் வரைக்குமே யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை வராதுங்க. எனவே தான் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த குரு பெயர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாங்க. அதாவது இந்த முறை பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். மே 1ஆம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய காலமானது வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். கூடவே உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 5ஆம் வீட்டையும் பார்வையிடுகிறார். அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருந்த சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் சாதகமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமானது நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க ரொம்பவே ஆசையோடு இருப்பாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு ஆசையானது தள்ளி போய் கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த ஒரு குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க. அதே போல தாங்க தொழிலில் ரொம்பவே தடங்களாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. நானும் புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ப எனக்கு நிதி ரீதியாக பண ரீதியாக எனக்கு முன்னேற்றமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது அந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் தவற விட்டாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், பெரிதளவுக்கு எந்தவித சக்ஸஸ்மே பார்க்கலப்பா, இருக்கிறத நான் அப்படியே செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இந்த நேர காலத்தில் அதாவது மே 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் சில முயற்சிகளை செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த முயற்சிக்கு ஏற்ப சில சுபமான பலன்களானது உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் 9ஆம் வீட்டில் அமரப்போகின்ற குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்து உள்ள கேதுவை பார்வையிட போவதால் சுப காரியங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இந்த 2024 இருந்து 2025 அமைய போகிறது. அதாவது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய தங்கச்சிக்கோ இல்லைனா அக்காக்கோ பார்த்தீங்கன்னா சில சுபமான விஷயங்களானது நடக்க போகுது. இல்லைனா உங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா பர்சனலாக சில சுபமான விஷயங்களானது நடக்க போகிறது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு ராஜயோகம் தான் அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த ஓராண்டு காலமாக கடன்கள் நோய்களை அழித்து வந்த குரு இனி நோய்களை தீர்க்க போகிறார். கடன்களை அடைக்க வருமானத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், அதற்காக நீங்கள் கடன் வாங்கி செலவு செஞ்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட கடனை அடைக்க முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு லாபம் கிடைக்கல, அதனால் உங்களால் கடனையும் அடைக்க முடியல. இந்த ஒரு நிலை தான் இனி மாறப்போகிறது. உங்களுக்கு கை நிறைய வருமானம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வாங்கிய பழைய கடன்களை பார்த்தீங்கன்னா அடைத்து விடலாங்க. குரு பகவானுடைய பார்வை பலம் இருந்தால்தான் திருமணமானது கைகூடும், குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. உங்களுடைய ராசி குரு பார்ப்பதால புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டு இருந்த கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய அரவணைப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சி அடையும், நட்புகள் தேடி வருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். குரு பார்வை 3ஆம் வீட்டில் விழுது. ஸோ சகோதர மற்றும் சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமைய போகிறதுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாகவே குழந்தை பாக்கியத்திற்கு காத்து இருப்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையானது அமைய போகிறது. சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சொத்து சுகம் வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ அது தொடர்பான விஷயங்களில் முயற்சி செய்யக்கூடியவர்கள் தாராளமாக இனி முயற்சி செய்யலாங்க. உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகார பலம், ஆளுமை, புகழ், கீர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளலாம். அதிர்ஷ்டகரமான காலமாக இந்த 2024 மற்றும் 2025 மே மாதம் வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த ஒரு குரு பயிற்சியானது 12 வருடத்திற்கு பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. கடந்த குரு பயிற்சியை காட்டிலும் வரப்போகின்ற குரு பயிற்சியானது தொழில் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சரிங்க சிறப்பாக அமையுங்க. நிறைய சுப காரியங்களானது வீடுகளில் நடைபெறக்கூடிய ஒரு சுபமான குரு பயிற்சியாக இந்த ஒரு பயிற்சியானது அமைய போகிறது. மேலும் நீங்கள் தினந்தோறுமே
பார்த்தீங்கன்னா கட்டாயமாக புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை வீடுகளில் வழிபாடு செய்து கொண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி இலைகளை வாங்கி கொடுத்து பெருமாளை வழிபாடு செய்துட்டு அந்த துளசி இலையை மீண்டும் வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து வைத்து வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.